Structural organization of animals. The variety in nature and habits of animals in the biosphere are quite amazing and interesting. What we see around us may be just few, but there are innumerable species living in this world. You have learnt in the lower classes about the classification of animal kingdom. We will recall here that kingdom Animalia is divided into two groups, invertebrates and chordates. There occurs a great diversity in the habitat, structural organization, and mode of reproduction between the animals existing on Earth. In this chapter, you will understand the structural morphology and anatomy of an invertebrate leech and a vertebrate rabbit. The scientific name of the Indian cattle leech is Hirudinaria granulosa, which belongs to the phylum Annelida. Annelids are metamerically segmented worms with well-developed organ systems. The scientific name of the common rabbit, Erythrolagus cuniculus. It represents the phylum Chordata and class Mammalia. Mammals occupy the highest group in the animal kingdom and show the advancement over other groups of animals. They are warm-blooded and possess covering of hair on the body. Mammary gland in females is the most striking feature of the mammal. அலகு 13 உயிரினங்களின் அமைப்பு நிலைகள் ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் ஆஃப் அனிமல்ஸ். இந்த உயிர்கோளத்தில் காணப்படும் விலங்குகளின் அமைப்பு மற்ற வாழ்க்கை முறையில் பல்வகை தன்மை மிகுந்தது, என்னென்னா ஆச்சரியப்படத்தக்கதாகவும் ஆர்வமூட்டக்கூடியதாகவும் உள்ளது. நம்மை சுற்றி காணக்கூடிய உயிரினங்கள் மிக சிலதான். இவ்வுலகத்தில் எண்ணிலடங்காத விலங்கு சிற்றினங்கள் வாழ்ந்து வருகின்றன. இந்த விலங்கு உலகம் கிங்டம் அனிமேலியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதை 2 வகையாக பிரிக்கிறோம். இன்வெர்டிபிரேட்டா முதுகு எலும்பு முதுகு நான் அற்றது, கார்டேட்டா அல்லது வெர்டிபிரேட்டா முதுகு நான் உடையது. புவியில் காணப்படும் இந்த விலங்குகளிடையே அவற்றின் வாழ்முறை, வாழிடம், உருவ அமைப்பு மற்றும் இனப்பெருக்க முறை ஆகியவற்றில் மிக பெரும் அளவிலான வேறுபாடுகள் காணப்படுகின்றன. நம்ம பாடப்பகுதியில் முதுகு நானற்ற உயிரி அட்டை லீச் எடுத்துக்காட்டாகவும், முதுகு எலும்பு முதுகு நான் உள்ள உயிரி முயல் அதனுடைய புறத்தோற்றம் இது பாடப்பகுதியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதனுடைய புறத்தோற்றம் மற்றும் உள்ளமைப்பியல் பற்றி நாம் இப்போ படிக்க போகிறோம். இந்த அட்டை லீச்சோட விலங்கியல் பெயர் என்னென்னா ஹிருடினேரியா கிரானுலோசா. இது எந்த தொகுதினா ஃபைலம் அனலிடா, வலைத்தசை புழுக்களை உடையது. கிளாஸ் ஹிருடினியா, தென் ஆடர் நாத்தோடெலிடா, ஜீனஸ் ஹிருடினாரியா, ஸ்பீசிஸ் கிரானுலோசா. அந்த அட்டை வலைத்தசை புழுக்களை சேர்ந்தது. வலைத்தசை புழுனா என்னன்னா உறுப்பு மண்டல அளவில் ஒருங்கமைப்புடைய கண்டங்களாக பிரிக்கப்பட்ட புழு போன்ற உடலமைப்புடைய விலங்கு, மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட். தென் ஓரிக்டோலாகஸ் கியூனிகுலஸ் முயல் அதோடைய விலங்கியல் பெயர். இது முதுகு நான் உள்ளது. வகுப்பு பாலூட்டி, கிளாஸ் மெமாலியாவை சேர்ந்தது. பாலூட்டிகளையே விலங்கு உலகத்தின் மிக உயர்ந்த வகுப்பாகும். மற்ற அனைத்து வகை விலங்குகளை விட மிகவும் மேம்பாடு அடைந்தவை உயிர்கள். இந்த பாலூட்டிகளுடைய மிக சிறப்பானது ஒரு பண்பு என்னன்னா, பெண் பாலூட்டிகள் அதாவது மேமரி கிளாண்ட் இன் த ஃபீமேல்ஸ், பெண் உயிரிகளில் காணப்படக்கூடிய பால் சுரப்பிகள் தான் அதுக்கு காரணம். இது என்ன வெப்பரத்த உயிரிகளாக இருக்குது. அடுத்து உடல் முழுவதும் ரோமத்தால் மூடப்பட்டிருக்குது. நம்ம அட்டை மற்றும் முயலின் புறத்தோற்றம், உள்ளமைப்பியல், அதனுடைய உறுப்பு மண்டலங்கள், அதனுடைய செயல்பாடுகளை பற்றி இந்த பாடத்தில் விரிவாக கற்க உள்ளோம். ஹேபிட் அண்ட் ஹேபிட்டட். Hirudinaria granulosa, Indian cattle leech. It is found in India, Bangladesh, Pakistan, Myanmar and Sri Lanka. It lives in freshwater ponds, lakes, swamps and slow streams. They are ectoparasitic, underline the word, and feed on blood of fishes, frogs, cattle and human. It is sanguineous, that is blood sucking in nature. வாழிடமும் வாழும் முறையும். ஹிருடினேரியா கிரானுலோசா இந்திய கால்நடை அட்டை வகையை சார்ந்தது. இது இந்தியா, வங்கதேசம், பாகிஸ்தான், மியான்மர் இந்த பகுதிகளையும் இலங்கை போன்ற நாடுகளையும் காணப்படுது. இந்த உயிரி நன்னீர் குளங்கள், ஏரிகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் சிற்றோடைகளில் வாழ்கிறது. இவை புற ஒட்டுண்ணியல் ஆகும்.
எக்டோபாரசிட்டிக். மீன்கள், அதாவது புற ஒட்டுண்ணினா என்னன்னா மீன், தவளை, கால்நடை மற்றும் மனிதனுடைய இரத்தத்தை உறிஞ்சக்கூடிய சாங்குவோரஸ் இரத்த உறிஞ்சிகள் வகையை சார்ந்தது. External morphology of leech. First one is shape and size. The body of the leech is soft, vermiform, elongated and segmented. It becomes ribbon-shaped when extended and almost cylindrical when contracted. Leeches may grow to a length of 35 cm. அளவு மற்றும் உருவம். அட்டையானது மென்மையான புழு போன்ற நீண்ட உருவமுடைய உடலை கொண்டது. நீளும் போது நாடா போன்றும் சுருங்கும் போது உருளை போன்றும் மாறக்கூடியது. 35 சென்டிமீட்டர் நீளம் வரை வளரக்கூடியது. Second one, coloration. Dorsal surface is olive green in color and the ventral surface is orange, yellow or orange red in color. நிற அமைப்பு. உடலின் முதுகு பகுதியானது ஆலிவ் நிறமும் பச்சை நிறமும், வயிற்று பகுதியானது ஆரஞ்சு, மஞ்சள், ஆரஞ்சு சிவப்பு நிறமும் கொண்டது. Third one is segmentation. Metamerism is the segmentation of the body. The body of the leech is metamerically divided into 33 segments. The segments are arranged one behind the other. Each segment is further superficially subdivided into rings or annuli. A temporary clitellum is formed on segment 9 to 11, which is meant to produce a cocoon during the breeding season. You have to note the clitellum and metamerism. கண்ட அமைப்பு. மெட்டாமரிச கண்ட அமைப்பு உடலில் காணப்படுகிறது. ஏற்கனவே பார்த்தோம். மெட்டாமரிசம்னா என்ன? வளைத்திசை புழுக்களானது கண்டங்களாக பிரிக்கப்பட்டிருப்பது. அட்டையின் உடல் 33 கண்டங்கள் அல்லது சோமைட்டுகள் என்ற பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த கண்டங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கண்டமும் மேற்கொண்டு மேலோட்டமாக வளையங்களாக அல்லது அனுலையாக பிரிக்கப்பட்டிருக்கு. இனப்பெருக்க காலத்தில் கூட்டை, இந்த கக்கூனை உருவாக்குவதற்காக 9 முதல் 11வது கண்டம் வரையில் தற்காலிக கிளைட்டெல்லம் உருவாகிறது. Fourth one is receptors. On the dorsiventral side, there are 5 parts of eyes. On the first 5 segments, each segment bears a number of sensory projections called receptors. Annular receptors are located in each annulus and segmental receptors are located on the first annulus of the segment. உணர்வு ஏற்பிகள். உடலில் முதுகுப்புறத்தில் 5 கண்டங்களில் 5 இணை கண்கள் உள்ளன. ஒவ்வொரு கண்டமும் பல புடைப்புகளாக உணர்வேற்பிகளாக உள்ளது. இந்த வளைய உணர்வேற்பி ஒவ்வொரு வளையத்திலும் கண்ட உணர்வேற்பி ஒவ்வொரு கண்டத்தின் முதல் வளையத்திலும் காணப்படுகிறது. Fifth one is suckers. Leech has 2 suckers. The sucker located at the anterior end is called anterior sucker or oral sucker, which is ventral in position, occupying the first 5 segments. The posterior sucker is formed by the fusion of the last 7 segments. The anterior sucker helps in feeding, while both the suckers help in the attachment and locomotion. Suckers, ஒட்டுறிஞ்சிகள். அட்டையில் 2 ஒட்டுறிஞ்சிகள் உள்ளன. உடலின் முன்முனையில் உள்ள ஒட்டுறிஞ்சி முன் ஒட்டுறிஞ்சி அல்லது வாய் ஒட்டுறிஞ்சி என அழைக்கப்படுது. உடலின் வயிற்று பகுதியில் முதல் 5 கண்டங்களை ஆக்கிரமித்து அமைந்துள்ளது. உடலின் இறுதி கண்டங்கள் ஒன்றிணைந்து பின் ஒட்டுறிஞ்சி போஸ்டீரியர் சக்கர் பின் ஒட்டுறிஞ்சியை உண்டாக்குகிறது. இரு ஒட்டுறிஞ்சிகளும் ஒட்டிக்கொள்ளவும்
இடப்பெயர்ச்சிக்கும் பயன்படுகிறது. முன் ஒட்டுறிஞ்சியானது உணவூட்டத்துக்கு உதவுகிறது. Next, external apertures. They are, first one is mouth, second one is anus, third one is nephridiophores, fourth one is male genital pore, fifth one is female genital pore. புறத்துளைகள் external apertures. இது எதையெல்லாம் உள்ளடக்கியதுன்னா வாய், மலத்துளை, நெப்பிரிடிய துளை, ஆண் இனப்பெருக்கத்துளை, பெண் இனப்பெருக்கத்துளை. External apertures. First one, mouth. Mouth is located in the middle anterior sucker. வாய், முன் ஒட்டுறிஞ்சியின் மையத்தில் வாய் காணப்படுகிறது. Second one is anus. Anus is a small aperture that opens on the mid-dorsal side, 26th segment. மலத்துளை, சிறு துளையானது 26வது கண்டத்தில் முதுகுப்புற, அதாவது மிட் டார்சல் பகுதியில், முதுகுப்புற மையப்பகுதியில் திறக்கிறது. தேர்ட் ஒன், நெப்ரிடியோபோஸ். Nephridia open to the exterior by 17 pair of nephridiopores. They lie ventrally on the last annulus of the segment from 6 to 22. 6 to 22. நெப்ரிடிய துளைகள், நெப்ரிடியங்கள் எங்கன்னா 17வது இணை நெப்ரிடியங்கள். இதன் வழியாக தான் உடல்ல வெளிப்பகுதி திறக்குது. இத்துளை எதுல இருந்துன்னா 6 முதல் 22 வரையிலான கண்டங்களில் ஒவ்வொரு கண்டத்திலையும் கடைசி வளையத்துல வயிற்று பகுதியில் காணப்படுகிறது. மேல் ஜெனிட்டல் போர். இட் இஸ் அ மிட் வென்ட்ரல் ஓப்பனிங் situated between the second and third annuli of the 10th segment. ஆண் இனப்பெருக்க துளை. இத்துளை 10வது உடல் கண்டத்துல 2 மற்றும் 3வது வளையங்கள்ல மையத்தில் இருக்கு. Fifth one, female genital pore. It lies mid-ventrally between second and third annuli of the 11th segment. பெண் இனப்பெருக்க துளை. இது 11வது கண்டத்துல 2 மற்றும் 3வது வளையங்கள்ல வயிற்று பகுதியின் மையத்தில் அமைந்துள்ளது. Dear students, look at the diagram. This is the dorsal view of the leech. This is the ventral view of the leech diagram. External morphology of the leech. You have to notice the diagram and practice the diagram, write the parts and find out the choose the best book back 1 mark question and answers. You got to find out the answer and study the answer. Divisions of the body. The body of leech is divided into 6 regions. Region segments. First one is cephalic region. First segment to 5th segment. Second one is preclitellar region. 6th, 7th and 8th segments. Third one, clitellar region. 9, 10 and 11th segment. Fourth one is middle region. 12 to 22nd region segments. Fifth one, caudal region. 23rd to 26th segments. Sixth one is posterior sucker. 27th to 33rd segments. அட்டையின் உடல் 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த பகுதிகள் கண்டங்கள். தலைப்பகுதி முதல் 5 கண்டங்கள் வரை. முன் கிளைட்டல்ல பகுதி 6, 7 மற்றும் 8வது கண்டங்கள் வரை. கிளைட்டல்ல பகுதி 9, 10 மற்றும் 11வது கண்டங்கள் வரை. நடுப்பகுதி 12 முதல் 22 வரை உள்ள கண்டங்கள். பின் அல்லது வால் பகுதி 23 முதல் 28 வரை உள்ள 26 வரை உள்ள கண்டங்கள். 6வது பின் ஒட்டுறிஞ்சி பகுதி 27 முதல் 33 வரை. Body wall. Body wall of the leech includes 5 layers. First one is cuticle, second one is epidermis, third one is dermis, fourth one is muscular layer, fifth one is botryoidal tissue. Now we are going to see about the body wall of the leech. Epidermis, that is cuticle. Cuticle is the outermost layer of the
body wall of leech. Epidermis, which lies below the cuticle. Dermis, which lies below the epidermis. Muscular layer formed of circular and longitudinal muscles. Botryoidal tissue lies beneath the longitudinal muscles and fills the entire column around the gut. உடற்சுவர் அட்டையின் உடற்சுவரானது 5 அடுக்குகளை கொண்டுள்ளது. அவையாவன கியூட்டிக்கிள், புறத்தோல், தோல் புறத்தோலுக்கு அடியில் உள்ள பகுதி, தசையடுக்கு, போட்ரியாய்டல் திசு. கியூட்டிக்கிளானது வெளி அடுக்கு. புறத்தோல் எபிடர்மிஸ் கியூட்டிக்கிளை ஒட்டி அடியில் காணப்படுவது. டெர்மிஸ் புறத்தோலுக்கு அடியில் காணப்படக்கூடிய இணைப்பு திசுவால் ஆன பகுதி. மஸ்குலர் லேயர் தசையடுக்கு வட்ட மற்றும் நீள்வாட்டு தசைகளால் ஆனது. போட்ரியாய்டல் திசு நீள் தசைகளுக்கு கீழே உள்ளது. உணவு குழாயை சுற்றி உடற்குழி முழுவதும் நிரம்பியுள்ளது. லோகமோஷன். Locomotion in leech takes place by 1. Looping or crawling movement. Second one, swimming movement. Looping or crawling movement is the type of movement is brought about by the contraction and relaxation of muscles. The two suckers serve for attachment during the movement on a substratum. Second one is swimming movement. Leeches swim very actively and perform undulating movements in water. இடப்பெயர்ச்சி அட்டை தளத்தில் வளைதல் அல்லது ஊறுதல் முறையிலும் நீரில் நீந்துதல் முறையிலும் இடப்பெயர்ச்சி செய்கிறது. வளைதல் அல்லது ஊறுதல் இயக்கம். இந்த வகை இயக்கமானது தசைகளுடைய சுருக்கம் மற்றும் நீள்தல் மூலம் நடைபெறுகிறது. இந்த இயக்கத்தின் போது ஒட்டி கொள்வதற்கு இரு ஒட்டுறிஞ்சிகளும் உதவுது. இரண்டாவதாக நீந்துதல் இயக்கம். அட்டையானது நீரில் மிகுந்த செயலாக்கத்துடன் நீந்தி அலை இயக்கத்தை மேற்கொள்கிறது. Digestive system of leech. Digestive system of leech includes a long alimentary canal and digestive glands. First one, alimentary canal. Alimentary canal of leech is straight tube running from the mouth to anus. Mouth is a triradiate aperture situated in the middle of the anterior sucker that leads to the small buccal cavity. The wall of the buccal cavity bears 3 jaws with a single row of minute teeth. The jaws are provided with papillae, which bear the openings of salivary glands. Mouth and buccal cavity occupy the first 5 segments. உணவு குழல். அட்டையின் உணவு பாதை வாய் முதல் மலத்துளை வரை நீண்டுள்ள நேரான குழலாகும். 3 ஆரத்துளையாலான வாய் முன் ஒட்டுறிஞ்சியின் மையப்பகுதியில் அமைந்து சிறிய வாய்க்குழியினுள் நீள்கிறது. வாய்க்குழியின் சுவரானது ஒரு வரிசையில் அமைந்த நுண்ணிய பற்களை கொண்ட 3 தாடைகளை பெற்றுள்ளது. உமிழ்நீர் சுரப்பி திறப்புகளை கொண்ட பாப்பில்லாக்களும் தாடைகளில் உள்ளன. வாயும் வாய்க்குழியும் முதல் 5 கண்டங்களை ஆக்கிரமித்துள்ளன. The buccal cavity leads into muscular pharynx. It is surrounded by salivary glands. The secretion of saliva contains hirudin, underline the word hirudin, which prevents the coagulation of blood. Pharynx leads to crop through a short and narrow esophagus. வாய்க்குழி தசையாலான தொண்டையினுள் நீள்கிறது. தொண்டையை சுற்றிலும் உமிழ்நீர் சுரப்பிகள் அமைந்துள்ளன. இரத்தம் உறைந்து போவதை தடுக்கும் ஹிருடின் என்ற பொருள் அட்டையின் உமிழ்நீரில் உள்ளது. தொண்டையானது குறுகிய தட்டையான உணவு குழாய் மூலம் தீனிப்பையுடன் இணைகிறது. Crop is the largest portion of the alimentary canal. It is divided into a series of 10 chambers. The chambers are communicate with each other through the circular apertures surrounded by sphincters. A pair of lateral backwardly directed calcae arises as a blind outgrowth from the each chamber known as calcae or diverticula. Crop and its diverticula can store the large amount of blood which can be slowly digested. உணவு பாதையின் மிகப்பெரிய பகுதி தீனிப்பை.
இது தொடர்ச்சியாக அமைந்த 10 அறைகளை கொண்டுள்ளது. இவ்வறைகள் வட்ட துளையுடன் ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டுள்ளது. இத்துளைகள் சுருக்கு தசைகளால் சூழப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அறையின் பக்கவாட்டிலும் பின்னோக்கி நீண்ட ஓரின பை போன்ற குடல்வால்கள் அல்லது டைவர்டிகுலா அமைந்துள்ளது. பொதுவாக தீனிப்பையையும் குடல்வாலும் அதிகமான உறிஞ்சப்பட்ட உணவுப் பகுதிகளை கொண்டிருக்குது. அதில் தான் இரத்தத்தை சேமித்து வைத்துக் கொள்கிறது. The last chamber of crop opens into stomach. The stomach leads into intestine, which is a small straight tube opens with the rectum. The rectum opens to the exterior by anus. தீனிப்பையோட கடைசி அறை வயிற்றில் திறக்குது. வயிறு சிறிய நேரான குடலாக தெரிகிறது. அது தொடர்ந்து மலக்குடலில் திறக்கிறது. மலக்குடல் மலத்துளை வழியாக உடலின் வெளிப்புறத்தில் திறக்கிறது. Food feeding and digestion. The leech feeds by sucking the blood of cattle and other domestic animals. During the feeding, leech attaches itself to its victim strongly by posterior sucker. The leech makes Y-shaped or triradiate Y-shaped incision or triradiate in the skin of the host by the jaws protruded through the mouth. The blood is sucked by the muscular pharynx and the salivary secretion is poured. The ingested blood is stored in the crab chambers and its diverticulum. The blood passes from the crab to the stomach. Digestion takes place in the stomach by the action of proteolytic enzyme. The digested blood is then absorbed slowly by the intestine. Undigested food is stored in rectum and ejected through the anus. உணவூட்டம் ஜீரணம். அட்டை கால்நடைகள் மற்றும் பிற வீட்டு விலங்குகளுடைய இரத்தத்தை உணவாக பெறுகிறது. அட்டை அதன் பின் ஒட்டுறிஞ்சி மூலம் விருந்தோம்பியின் உடலில் உறுதியாக ஒட்டிக்கொள்கிறது. வாய்க்கு வெளிப்புறமாக துருத்தி கொண்டுள்ள அந்த தாடைகளின் மூலமாக விருந்தோம்பியோட உடலில் உள்ள இரத்தத்தை தோலில் என்ன செய்து உறிஞ்சும் போது ஒய் வடிவ, அதாவது ஒய் ஷேப்டு 3 ஆர வடிவில் ஏற்படுத்துகிறது. பின் தசையாலான தொண்டை மூலம் இரத்தத்தை உறிஞ்சுகிறது. இந்த உமிழ் நீர் இதன் மீது கொட்டப்படுகிறது. இன்ஜெஸ்டட் பிளட். ஜீரணமாகாத உணவானது இரத்தம் தீனிப்பைக்குள்ள நுழையுது. குடல்வால்ல சேமிக்கப்படுது. தீனிப்பையிலிருந்து சுருக்கு தசைகள் மூலம் வயிற்றுக்கு இரத்தமானது சொட்டு சொட்டா அனுப்பப்படுது. சொட்டு சொட்ட அனுப்பப்பட்ட இரத்தமானது புரத சீரண நொதி மூலம் புரோட்டியோலிட்டிக் என்சைம் என்ன செய்தனா செரிக்கப்பட்ட இரத்தத்தை குடல் மெதுவாக உறிஞ்சுகிறது. இந்த ஜீரணம் வயிற்றில் தான் நடைபெறுது. செரிக்கப்படாத உணவு மலக்குடல்ல சேமிக்கப்பட்டு மலத்துளை வழியாக வெளியேற்றப்படுகிறது. Leeches prevent the blood clotting by secreting a protein called hirudin. They also inject an anesthetic substance that prevents the host from feeling their bite. அட்டைகள் ஹிருடின் என்ற புரதத்தை சுரப்பதன் மூலம் இரத்த உறைவதை தடுக்கின்றது. மேலும் விருந்தோம்பியின் உடலில் ஒரு மயக்க பொருளை செலுத்துவதன் மூலம் இவை கடிப்பதை விருந்தோம்பிகள் உணர முடிவது இல்லை. 13.1 Segmentation of leech. External and internal features. Segments in which the structure are present. அட்டையினுடைய கண்ட அமைப்பு, புற மற்றும் அக அமைப்பு காணப்படக்கூடிய கண்டங்கள். Body segments are 33. Anterior sucker 1st to 5th segments. Posterior sucker 27 to 33rd. Pharynx 5 to 8th segment. Crop 9 to 18th segment. Stomach 19th segment. Intestine 10 to 22nd. Rectum 23rd to 26th segments. Anus 26th segment. Nephridiophores 6 to 22nd segment. Male genital aperture 10th segment. Female genital aperture 11th segment. அட்டையின் கண்ட அமைப்புல புற மற்றும் அக அமைப்பு காணப்படக்கூடிய கண்டங்களை பார்க்குறோம். மொத்தமாக 33 கண்டங்கள் இருக்கு. முன் ஒட்டுறிஞ்சி வாய் கண் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது 1லிருந்து 5 முதல் வரை உள்ள கண்டங்கள். இரண்டாவது போஸ்டீரியர் சக்கர்,
பின் ஒட்டுறிஞ்சி 27 முதல் 33 வரையிலான கண்டங்கள். பாரிங்ஸ் தொண்டை 5 முதல் 8 வரையிலான கண்டங்கள். கிராப் தீனிப்பை 9 முதல் 18 வரையிலான கண்டங்கள். ஸ்டொமக் வயிறு 19வது கண்டம். இண்டஸ்ட்ரைன் குடல் 10 முதல் 22 வரை உள்ள கண்டங்கள். ரெக்டம் மலக்குடல் 23 முதல் 26 வரையான கண்டங்கள். அனஸ் மலத்துளை 26வது கண்டம். நெப்ரிடிய துளைகள் 6 முதல் 22 வரையிலான கண்டங்கள். ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பச்சூர் ஆண் இனப்பெருக்க துளை 10வது கண்டம். ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பச்சூர் பெண் இனப்பெருக்க துளை 11வது கண்டம். Page number 190. More to know. Leeches do not have ear, hence they can sense the vibration through their skin. அதாவது அட்டைகளுக்கு காது இல்லை, அவை அதிர்வுகளை தோல் மூலம்தான் அது உணருது. வைப்ரேஷனை எப்படி உணர்ந்து கொள்ளுதுன்னா த்ரூ தேர் ஸ்கின். Leeches have 2 to 10 tiny eyes which helps them to locate their food. அட்டைகளுக்கு 2 முதல் 10 வரையான ஒரு சிறிய கண்கள் இருக்குது, அதன் மூலம்தான் அது உணவை அடையாளம் காண்கிறது. Leeches can suck blood 5 times more than their body weight. அட்டை என்ன பண்ணுதுன்னா தன்னுடைய உடல் எடையை போன்ற 5 மடங்கு அதிக ரத்தத்தை உறிஞ்சும் அளவுக்கு பெரும் பசி கொண்டவை. It may take more than a year for the complete digestion and absorption of a full meal. அட்டை தனது முழு உணவையும் செரித்து உறிஞ்சிக்கொள்ள ஓராண்டுக்கு மேலாகிறது.